ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இதுவரை இல்லாத அளவுக்கு ஐபிஎல் போட்டியில் அதிக சம்பளத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிச்சல் ஸ்டார்க் அப்படின்றவர் தான். இவர் ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். இவர் பார்த்தீங்கன்னா 24 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதுவரையும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட இதுவரையும் கிட்டத்தட்ட 17வது சீசன் தான் நடக்க போகுது. இதுவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களையே இவர் தான் 24 கோடிக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை இவர் தான் இருக்கு. இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சீசன்ல பேரிடல் மிச்சல் என்றவர் 20 கோடிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான், இவங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 2023 ஆண்டின் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதமாக இருக்கும் என IMF தெரிவித்துள்ளது. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா 16% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலகம் ஃபுல்லா மொத்தம் 100% எடுத்துக்கணும்னா பொருளாதார, அதாவது ஜிடிபி பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சதவீதமே பார்த்தீங்கன்னா 16. உலகத்துல கிட்டத்தட்ட 400 கண்ட்ரி இருக்குன்றாங்க. அதுல இந்தியாவுடைய பங்கு மட்டுமே 16% இருக்கு. 100ல் 16. அப்போ நம்ம வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது 100 நாள்கள் 100 தவணைகள் என்ற திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாத்தீங்கன்னா வங்கித்துறை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ யாரோ ஒரு அமௌண்ட் பேங்க்ல போட்டு, இப்போ ஒரு 10,000 ரூபாய் போட்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10,000 எடுக்காம அப்படியே விட்டுறாங்க. அதாவது அமௌண்ட் பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதோ ஒரு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை, அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக, 10லேருந்து 20 வருஷத்துக்கு மேலாக எடுக்காம அப்படியே இருக்கிற அமௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 கோடி கிட்டத்தட்ட அது இருக்குன்றாங்க. அப்ப அந்த 40,000 கோடி யாருமே சொந்தம் கொண்டாடல, ஏன்னா அதாவது எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச அந்த திட்டம் தான் 100 நாள்கள் 100 தவணைகள் என்ற திட்டம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி கிட்டத்தட்ட திருப்பி கொடுத்துருக்க மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த திட்டத்தின் மூலமா இதை ஃபுல்லா திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது கேலோ இந்தியா பாரா போட்டியில் நாட்டிலேயே அதிக பதக்கங்களை பெற்ற மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஹரியானா தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கேலோ இந்தியான்றது மேக்சிமம் கேலோ விளையாட்டு அப்படின்றது இந்தியாவில் அதாவது விளையாட்டு வீரர்களை அதிகரிக்கணும், பிளஸ் ஒலிம்பிக்ல அவங்களுடைய திறமை உலக அளவில் நம்பர் 1 வரணுன்றதை ஊக்குவித்துக்காக தான் கேலோ இந்தியான்றது மத்திய அரசால, இந்திய அரசால் நடத்தப்பட ஒரு விழா. இது பாத்தீங்கன்னா இப்போ ஊனமுற்றோருக்கும், அதாவது மாற்றுத்திறனாளி அவங்களுக்கும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஹரியானா தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 105 மெடல் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 62 யாரு? உத்தரப்பிரதேசம். மூணாவது 42 தமிழ்நாடு. 1 ஹரியானா, 2 உத்தரப்பிரதேசம், 3வது தமிழ்நாடு. தமிழ்நாடு 3வது இடத்துல 42 மெடலோட 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் முதல் இடத்தை பிடித்த மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகாராஷ்டிரா தான் நம்பர் 1. இந்தியாவுடைய ஜிடிபியில அதிகமா பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அடுத்தது நம்பர் 2 பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தாங்க ரெண்டாவது. நம்ம தான் ரெண்டாவது இருந்தோம், இப்போ உத்தரப்பிரதேசம் தான் ரெண்டாவது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது தமிழ்நாடு. தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருந்து 3வது போயிடுச்சு. உத்தரப்பிரதேசம் 15% நம்பர் 1. ரெண்டாவது 9.2 உத்தரப்பிரதேசம். மூணாவது தமிழ்நாடு 9.1. ஓகேங்களா? அப்போ ஜிடிபியில நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோம். 2வது இடத்துல இருந்து நம்ம 3வது இடத்துக்கு போயிருக்கோம். அடுத்தது எகிப்து நாட்டினுடைய புதிய அதிபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்டல் ஃபட்டா எல்சிசி அப்படின்றவர். இவர் அந்த நாட்டினுடைய 3வது முறையாக அதிபராக இவர் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 89.6% வாக்குகள் பெற்று இந்த முறை 3வது முறையா பிரதமராக ஆயிருக்காரு. ஓகேங்களா? இவர் அதிகமா மேற்கத்திய நாடு, அதாவது ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரியோட ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நான் கேட்குறேன். நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒன்று, இந்தியாவில் பொருளாதாரத்தில் அதாவது ஜிடிபியில் நம்பர் 1 பிடித்த மாநிலம், முதலிடம் பிடித்த மாநிலம் இது, அது நம்பர் 1. ரெண்டாவது, கேலோ இந்தியா பாரா ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற மாநிலம் இது. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காம ஒரே முறை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.